அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும், புதன் சுக்கிரன் ராகு மீனத்திலையும், குரு பகவான் ரிஷபத்திலையும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், அதே மாதிரி கேது பகவான் கன்னியிலையும், இது இல்லாம சந்திரன் 12 ராசியிலையும் இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆவார். அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதுவும் இல்லாம இந்த பெயர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாசத்துல மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி முக்கியமான பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பெயர்ச்சி ஆகிறார். இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் 1ஆம் தேதியே மத்தியானம் நேரத்துல 1 மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார். அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பும் இருக்கு. என்னதுன்னா 5 கிரக கூட்டணி. 5 கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும், எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும். என்ன சொல்ல போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க, திடீர்னு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் யார் அந்த ராசிகள், 12 ராசிகள் நமக்கு இருக்கு. கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் சூரிய பகவான் சஞ்சரிக்க போறார். அதாவது மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல 11ஆம் இடத்துலையும், மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போறார். இப்படி சஞ்சரிக்கும் போதுல என்ன நடக்க போகுது, இது மட்டும் தானான்னு பார்த்தா சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன், வருமானத்தை பற்றி பேசக்கூடிய சுக்கிரன், கைக்கு வர வேண்டிய பணத்தை பற்றி பேசக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வக்ர நிலையில் 12இல் அமைந்து நடக்கிறார். இது மட்டுமா, 3 காருக்குடைய புதன் பகவான் நீச்ச வக்ரம் அடைகிறார். எப்ப? 15ஆம் தேதிக்கு அப்புறம். 1ஆம் தேதி நீச்சமாகிறார், அதே மாதிரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரமும் ஆகிறார். இதோட தன்மை என்ன? ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க வேலை எங்கேயும் ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க இருந்து நான் இங்க ஜம்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி முடிவுக்கு போகாதீங்க. வேணா 2ஆம் அதிபதி வக்ரம், 6ஆம் அதிபதி வக்ரம், 10ஆம் அதிபதியும் மாச கடைசியில எங்க போறார்? 12க்கு வரப்போறார். அப்படிங்கும் போதுல என்ன, தொழில் ஸ்தானத்துல 2, 6, 10 தொழில் ஸ்தானத்துல ஒரு பெரிய முடக்கம் உங்களுக்கு ஏற்பட போகுது. தொழில் ஸ்தானம்னா இப்ப ஒரு தொழிலதிபர் இந்த வீடியோ பாக்குறாங்க, தொழில்ல கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல்ல, பணத்தை குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இது பண்ணணும். யாரையும் நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐடி எம்ப்ளாயி, இங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இங்க இருந்து நான் இப்ப ஷிஃப்ட் ஆகலாமான்னு கேட்டா இது நேரம் இல்லை. சித்திரை மாசம் வந்துடட்டும். உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ல சஞ்சரிக்க போறார். அப்படிங்கும் போதுல என்ன செய்யணும், நீங்க தான் கவனமா இருக்கணும். உங்களுக்கு இந்த நேரத்துல எது பிளஸ் தெரியுமா? இந்த மார்ச் மாசத்திலே பிளஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். புதன் 6ஆம் இடத்துல நீச்சமாகிறது. அவரே வக்ரமும் ஆகி நீச்ச பங்கமும் அடைகிறார். 6ஆம் அதிபதி 12ல சஞ்சரிக்கும் போதுல விபரீத ராஜயோகம் ஏற்படும். அந்த விபரீத ராஜயோகத்தால என்ன நடக்கும்? வேலையில ஒரு பெரிய பேரு கிடைக்கும். ஆனால் அந்த வேலையை விட்டு நீங்க போகணும்னு நினைச்சா அது பெரிய ரிஸ்க்ல கொண்டு, நீச்சத்தன்மையில தான் உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சு ராஜயோகம் ஏற்படுது. நீச்சம் முதல்ல. அப்ப வேலையை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. அப்படி போகும்போதுல வக்ரமாயி உச்சநிலை அடையுது. அதாவது உங்களோட மனநிலை இப்ப குழம்பு, இங்க இருந்து அங்கிட்டு ஷிஃப்ட் ஆகும். வேலைக்கு இருக்கிறவங்க ஐடின்னு இல்லை, பொதுவா எந்த இடத்துல வேலைக்கு இருந்தாலும் நீங்கள் கிடைச்ச வேலையை விட்டுற வேண்டாம். நமக்கு இப்ப தேவை வருமானம். அந்த வருமானத்தை நோக்கி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிக்குவோம். அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நீச்சம் பெற்று வக்ரம் அடைகிறார். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று வக்ரம் அடைகிறார். இதோட அர்த்தம் என்ன? ஃப்ரெண்டு வாமச்சாமனே, நான் அங்க கூட்டிட்டு போய் வேலை வாங்கி தரேன், இங்க கூட்டிட்டு போய் வேலை வாங்கி தரேன், வாங்கி தர முடியாத சூழ்நிலை ஏற்படும். அவங்க வாங்கி தரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, வாங்கி தர முடியாத சூழ்நிலை ஏற்படும். அவங்கள நம்பி நீங்க வேலையை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்றேன். இது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் கோர்ட்டு கேஸுங்கிற மாதிரி உள்ள பிரச்சனை. கோர்ட்டு கேஸு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான தன்மை. ஏன்னா 8ஆம் அதிபதி 3ல பயணிக்கும் போதுல
அதுலலாம் உங்களுக்கு சாதகமான தன்மை. இந்த நேரத்துல உங்களுக்கு எதிர்க்க ஆள் இல்லை, பிரச்சனைக்குட்பட்ட இடத்துல உங்களுக்கு பேரு கிடைக்கும், உங்களுக்கு எதிரிகள் இல்லை இந்த நேரத்துல, அது ஒண்ணும் இந்த நேரத்துல உங்களுக்கு பிளஸ். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் இல்லை, அதே மாதிரி வருமானமும் இல்லை, தேவையில்லாத செலவும் இல்லை, வரும் பணம் பினான்சியலா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல. மற்றபடி நான் பெரிய ஆளா இருக்கலாமா, நான் சண்டை போட்டு ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டா இந்த நேரத்துல சண்டை போட்டு ஜெயிக்கலாம். கோர்ட்ல கேஸ் இருக்கா, உங்களுக்கு சாதகமான தன்மை. அதே மாதிரி உடல்நிலை தேறி வருமானு கேக்குறீங்களா, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 50 வயது கடந்த மேசராசினர் இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உடல்நிலை தேறி வரும், வியாதி குறையும். ஏன்னா 6ஆம் அதிபதி தான் நீச்சம் பெற்று வக்ரம் ஆயிட்டாரு, அப்படிங்கும் போதுல வியாதி குறையும். ஜனனக ஜாதகத்துல மேசராசியினர் புதன் நீச்சமாவோ அஸ்தமனமோ ஆயிருந்தா இந்த நேரத்துல தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வரும் உங்களுக்கு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வந்துச்சுன்னா அதுக்குண்டான டாக்டர்ஸ் யாரோ அதை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன் தோல்? ஏன்னா புதன் தோல், சுக்கிரன் அழகு. அப்ப இந்த நேரத்துல என்ன, 2 பேருமே வக்ரம் அடையும் போதுல என்ன நடக்கும், வக்ரம் மட்டுமா, ராகுவோட சேர்றாங்க, சனியோட சேர போறாங்க. அப்படிங்கும் போதுல உங்களோட அழகு மேல உங்களுக்கு ஒரு தோற்றம் தோணும், நம்ம அழகா இல்ல, பெண்களா இருக்கும் பட்சத்தில் நம்ம அழகா இல்லை, நம்ம கருப்பா இருக்கோம், நம்ம இந்த மாதிரி டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைப்பு வரும். அதை நீங்க போய் செய்யுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இந்த நேரத்துல உங்க அழகை மேம்படுத்தி கொள்ள நீங்க ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி முகத்தை அழகா வச்சுக்கணும் அப்படின்னு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாருமே இதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுவீங்க. அதே மாதிரி திருமண மாணவர்கள் குடும்பத்துல தகராறு இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா அதை கொஞ்சம் அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி வக்ரம் ஆகும் போதுல 12ல இருந்து வக்ரம் ஆகும் போதுல அவங்கள விட்டு பிரியணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்க ஏற்படுத்திக்குவீங்க. அதாவது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் சுக்கிரன் உச்சமா இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்தே இருந்தா தேவலை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. வக்ரம் ஆகும் போதுல பிரியணும். ஒண்ணும் இல்ல, நீ மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா சொந்த ஊருக்கு உங்க மனைவியை அனுப்பிச்சு விட்டுருவீங்க சண்டையால, அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி திருமண வயதினரா இருந்தா இப்போதைக்கு திருமணத்துக்கு உண்டான ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த மணப்பெண் பாக்குறதோ மன ஆண் பாக்குறதோ வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நேரத்துல அவங்க மன சஞ்சலத்தை தடணும். 7ஆம் இடத்தால சஞ்சலம் தான் ஏற்படணும் இல்லையா. உச்ச சுக்கிரன் வக்ரம் ஆகிறார் அப்படின்னா என்ன, கல்யாணம் நடக்க போது அப்படிம்பாங்க. பட் ஆனா கல்யாணம் நடக்கும் போதுல மாப்பிள்ளையா நீங்க இருக்க மாட்டீங்க, இல்ல பொண்ணா நீங்க இருக்க மாட்டீங்க, வேற யாராவது அதை பிரிச்சு விட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன, உச்ச சுக்கிரன் வக்ரம் ஆகும் போதுல எதிர்பாலினத்தினால் பாதிப்பு அப்படிங்கிறத மேசராசினருக்கு நான் ஸ்ட்ராங்காவே சொல்றேன். இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்க போறதே பினான்சியலா கவனமா இருக்கணும், எதிர்பாலினத்திட்ட கவனமா இருக்கணும், டாக்குமெண்ட் ரீதியா கவனமா இருக்கணும். அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். என்னையா புதன் தானே படிப்புக்கு, அவர் வக்ரம் ஆயிட்டாரு நீச்சம் ஆயிட்டாரு, பள்ளி மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா நீச்சம் பெற்று வக்ரம் அடையும் போது அது உச்ச பலனை தரும், தன் காரகத்திலே உச்ச பலனை தருமே ஒழிய அனைத்து விஷயங்களிலும் உச்ச பலத்தை தராது. 3ஆம் இடம் டாக்குமெண்ட், ஆனா 3ஆம் இடம் படிப்பு கிடையாது. சோ 3ஆம் இடம் பாதிக்கிறனால என்ன வரும், டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும். ஆனா புதன் நீச்ச வக்ரம் அடையும் போதுல படிப்பு நல்லா வரும். ஏன்னா 4க்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கும் போது பள்ளி மாணவர்கள் இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேக்ஸ்ல மார்க், எனக்கு மேக்ஸ் டஃபா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த நேரத்துல ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர் உங்களுக்கு தெரிவாங்க. அதே மாதிரி எனக்கு பிசிக்ஸ் டஃபா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, பிசிக்ஸ் இந்த நேரத்துல கரெக்டா வேலை செய்யும். கெமிஸ்ட்ரிக்கு ஆமா கெமிஸ்ட்ரி ராகுவோட இணைஞ்சிருக்குல்ல, அப்ப கெமிஸ்ட்ரி டீச்சர் நல்ல டீச்சர் உங்களுக்கு தருவாங்க. பயாலஜி டீச்சர் கூட வேணா சுக்கிரனும், பயாலஜில நீங்க கொஞ்சம் அடி வாங்கலாம், வேணா சுக்கிரன் உச்ச சுக்கிரன் வக்ரமா, அதாவது நீங்க பயாலஜில கிங்குங்கிற மாதிரி இருந்தாலும் அதுல கொஞ்சம் கீழே டவுன் ஆகும். பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல கல்வியில ஒரு குறையும் இல்லை, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா போகணும். 4க்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியாதிபதி இயங்குகிறார். அப்ப என்ன அர்த்தம், நீங்க சேஃபா இருப்பீங்க, வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவீங்க. இல்ல உங்கள்ட்ட இருந்து வண்டியை இந்த தந்துடுறேன் மச்சான் தந்துடுறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து வண்டியை வாங்கிட்டு போவாங்க, எங்கேயாவது கொண்டு விட்டுருவாங்க. அதனால வண்டி வாகனத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரத்துல விற்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியை விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை பண்ணலாம். வேற என்ன செய்யலாம், முக்கியமான விஷயம் போலீஸ் எக்ஸாம், பிசி எக்ஸாம், ஏட் எக்ஸாம், இந்த மாதிரி எஸ்ஐ எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா, சீருடை பணி அணிகிற எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ஏன், உங்க ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு பிளஸ். அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த நேரத்துல
பயங்கரமா வேலை செய்யும். உங்களோட மேசராசினருக்கு இந்த நேரம் பிசிக்கல் ஃபிட்னஸ் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை, அது நல்லா இருக்கும். மற்றபடி தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் மார்ச் 29 இண்டிகேட் பண்றேன்? உங்களுக்கு சனி பயிற்சியாகி 12க்கு வர அப்படிங்கும்போது தொழில் விரயமாகுது. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும். அதாவது இப்போதைக்கு வேலை இல்லாதவங்க ஜனனகால ஜாதகத்துல வெளிநாட்டு யோகம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஸ்டெப் இப்ப எடுத்தீங்கன்னா, இப்ப எடுக்க வேண்டாம், சனி பயிற்சி ஆகட்டும் அப்புறம் எழுதிருங்க. என்ன 7.5 நடக்கும்போது வெளிநாடு போக சொல்ற? 7.5 நடக்குதுன்னா ஊரை விட்டு வெளியில ஓடிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பர் தான் உங்களுக்கு. இந்த மாசம் பினான்சியலா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எதிர்காலத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். அதை தான் நான் ஹைலைட் பண்றேன். வேற எதை பார்த்தையும் நீங்க பயப்பட வேண்டாம். டாக்குமெண்ட் ரிலேட்டடா டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவும் கவனமா இருக்கணும். ஓகேவா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்னேன்ல எதிர்பாலினத்துக்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். கணவன் மனைவி வாக்குவாதத்தால் பிரிவினை ஏற்பட சான்சஸ் அதிகமா இருக்கு அதாவது லவ்வர்ஸா இருந்தா கூட நீங்க இந்த நேரத்துல பிரியிற மாதிரி அமைப்பு. லவ்வர்ஸா இருந்தா பிரியிற மாதிரி அமைப்பு, கணவன் மனைவியா இருந்தா பிரியிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி எதிர்பாலினத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஜென்ஸ் ஸ்டாஃபா இருக்கீங்களா, நீங்க லேடி ஸ்டாஃப்ட கவனமா இருங்க. அவங்களால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இல்ல ஒன்றும் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்டா அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, அந்த டாக்குமெண்ட்டை அவங்க மறந்து வச்சிட்டாங்க, அப்ப என்ன ஆகும்? அந்த டாக்குமெண்டால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். இப்ப லேடி ஸ்டாஃபா இருக்கீங்க, ஒரு ஜென்ஸ் ஸ்டாஃபா இருக்குங்க, ஜென்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு சிம்பிளா ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விஷயத்த நீங்க ஃப்ரெண்டுக்கு மாதிரி பேசுறீங்க, அந்த ஜென்ஸ் ஸ்டாஃப் போய் மேனேஜர்கிட்ட பத்த வச்சிட்டா, ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்றீங்க, அதை அங்கே போய் பத்த வச்சிட்டா. ஸோ சாதாரண காசிப்பால உங்களுக்கு இந்த நேரத்தில் வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் காசிப்ஸாலையும் புரளி பேசுறாங்க, நம்மளை புரளி பேசுறாங்கிற தன்மையில உங்களை நெகட்டிவா வர்றதுக்கு சூழ்நிலை வரும். அதனால நீங்க கவனமா இருந்துங்க. எதிர்பாலினத்தில் பேசும்போதுல கவனமா பேசணும். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க, நான் சொன்னேன்ல இந்த வண்டி வாகனம் விற்கிறதா இருக்கட்டும், சொத்து சம்பந்தப்பட்டது விற்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல கவனமா கையாளணும். இது நீங்க தான். அது ஏன் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல கவனமா இருக்கீங்க? உங்களுக்கும் புதனுக்கும் பொதுவாகவே என்னன்னா, நீங்க அழக நினைக்கிறவங்க, புதன் அறிவை நினைக்கிறவங்க. எதார்த்தமே நீங்க வேற வேற. அவங்க ஏன்னா நீங்க பிங்கிற மாதிரி, இல்ல நீங்க ஏன்னா அவங்க பிங்கிற மாதிரி. அந்த புதனோட நீங்க இப்ப இணையறீங்க, 2 பேருமே வக்ரமாகறீங்க. அதாவது உங்க நட்சத்திராதிபதியும் வக்ரமாகிறார், டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரரான புதனும் நீச்ச வக்ரமாகிறார். அப்படின்னா என்ன? நீங்க ஏதாவது ஒரு இடத்த விற்கிற மாதிரி இருக்கும், அந்த விற்கிற இடத்தோட டாக்குமெண்டால பிரச்சனை வரும். இல்ல ஒரு வண்டியை கொண்டு போய் விற்கணும்னு நினைப்பீங்க, ஆர்சி புக்ல பிரச்சனை இருக்கும். இல்லாட்டி வேற என்ன நடக்கும்? டைவர்ஸ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வரலாம். ஏன்னா உங்க நட்சத்திராதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒண்ணுதானே. டைவர்ஸ் ரிலேட்டடா, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு டைவர்ஸ் எல்லாம் சொல்லல, ஆனா பரணி நட்சத்திரக்காரங்க டைவர்ஸ் லெவலுக்கு போகும். இல்லாட்டி ஒரே அடியா பிரிஞ்சு ஊரை விட்டு தள்ளி வைப்பீங்க. அதாவது மனைவி மக்களை பிரிஞ்சு தனியா வருவீங்க. மனைவி மக்களை பிரிஞ்சு தனியா குழப்ப பார்ப்போம் அப்படிங்கிறதுக்குண்டான ஏற்பாடு கூட நடக்கும். சரியா? பினான்சியலா இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் டைட்டு தான், ரொம்ப டைட்டா கூட இருக்கும் சமயத்துல. அதனால அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் வீண் விரோதம் வேண்டாம். உங்களுக்கு இந்த நேரத்துல எதிரிகள் இல்லைன்னா நீங்களா எதிரிகளை உருவாக்கிக்க வேண்டாம். சரியா? கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஜனனகால ஜாதகத்துல புதன் பாதிப்பாக இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு. அது நீங்க தான். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒருவேளை பங்குனியிலேயோ சித்திரையிலேயோ இல்ல மாசிலேயோ பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா புதன் நீச்சமா இருக்கும். அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்துல புதன் அஸ்தமனமாவோ வக்ரமாவோ இருந்துச்சுன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். ஏன்னா புதன் நீச்சமாகி வக்ரம் அடையும் போதுல ஒண்ணு அந்த வறண்ட போன தோல்பாங்கல்ல, அது வெயில் காலம் வந்தா வர்றதுதான். அதையும் தாண்டி அந்த ரெட் கலர்ல அதை நீங்க ஸ்கின் ப்ராப்ளம், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வேணா மெடிக்கல் டைம்ல போய் படிச்சாதான் அதெல்லாம் தெரியும். அது கண்டிப்பா தோல்ல அந்த தேமல் மாதிரி ஒரு அறிகுறி வரும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அதனால உங்க இதை நீங்க பாத்துக்கோங்க. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியங்கன்னு சொல்லது அதுவும் நீங்க தான். இந்த நேரத்துல உங்க அழகை நீங்க தான் பார்க்கணும். சரியா? மற்றபடி பினான்சியலா எப்படி சார் இருக்கும்னா வரும் போகும். அதே மாதிரி தொழில் சற்று மந்தமா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு என்னடா பழைய மாதிரி ஓட மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கே, டல்லா இருக்கே அப்படின்னு தொழில் ஸ்தானமும் அப்படி இருக்கும். அதுக்கு நேர் ஈக்குவலா நீங்களும் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லோவாகும் இந்த நேரத்துல. மற்றபடி எதுவும் பாதிப்பு இல்லை.
வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.